போர்ட் சிட்டியிலே பார்த்தீங்கன்னா ரணிலின் காலத்தில் மைத்திரி காலத்தில் ஈடுபட்டு கடைசியாக நிர்பந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கு சீனாடு தான் போனது. அந்த சக்தியை நகர்த்துறது பிதாமகன் யாரா இருக்கிறார் என்று சொன்னால் ட்ரம்ப் தான் அதுக்குள்ள இருக்கிறார். நாங்கள் எல்லாருமே ட்ரம்பை கோமாளி என்றோம். அது நோபல் பரிசு யாரும் கொடுத்து விட்டால் அவர் சமாதானம் அடைச்சிடுவேன் என்ற ரீதியில பாக்குறோம். நோபல் பரிசுக்கு ஆசைப்படுறவன் என்னென்று ஒரு பாதுகாப்பு அமைச்சர் யுத்த அமைச்சர் மாத்துவன் யாரும் சிந்திச்சமோ 2 தோணியில கால் வச்சாலே ரொம்ப ஒரு அவ்வளமான நிலை என்று தமிழ்ல ஆக்கள் சொல்லிவிட்டேன். அதனால 3வது தோணியிலே கால் வச்சிருக்கு. அப்ப 3வது தோணியிலே கால் வைக்கும் பொழுது சிங்கள தேசம் எவ்வளவு சிதைவடையும் என்று கற்பனை பண்ணி பாருங்க. இலங்கை இந்தியா சரியான கையாளவில்லை. இலங்கையை இந்தியா முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரவில்லை. மில்லியன் டாலர்களை கொடுத்தும் இலங்கையில காத்திரமான ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை. இலங்கை சீனாட்ட போறதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் கிருஷ்ணர் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் ஊடறுப்பு உறவுகளுக்கு வணக்கம், நன்றி. பூகோள ரீதியாக அமெரிக்க அரசியல் என்பது ஒட்டுமொத்தத்தில் மாறுபட்டிருக்கின்றது அல்லது வேறுபட்ட ஒரு அரசியலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் பல கருத்துக்களை கடந்த காலங்களில் கூறியிருக்கின்றீர்கள். உலக அளவில் பூகோள அரசியலை மட்டுமல்ல, அரசியல் ஒழுங்குபடுத்தல் அல்லது அரசியலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் காலத்தில் ஒரு ஒழுங்குபடுத்தல் இடம்பெறும் என்று கூறியதோடு, முதன்முறை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து பின்னர் தோல்வியடைந்த பின்னர் மீண்டும் அவர் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற கருத்தையும் நீங்கள் கடந்த காலத்தில் ஊடறுப்பு நிகழ்ச்சியிலே தெரிவித்திருக்கின்றீர்கள். அவை நடந்திருக்கின்றது. நீங்கள் கூறியது போன்று உலகொழுங்கில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. உலகொழுங்கு ஒட்டுமொத்தத்தில் குழம்பி இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் என்னதான் இடம்பெறப்போகுது? முதல் தமிழரசு ட்ரம்புக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சு போட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களோட முள்ளிவாய்க்கால் மாவனம் தமிழ் மக்களின் அரசியல் சர்வதேச பூவோட அரசியலுக்குள்ளதான் நிற்கிறதுன்றதை அன்றையிலிருந்து இன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இந்த உலக ஒழுங்குதான் எங்களை அழித்தது. அப்ப இந்த உலக ஒழுங்கு மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றப்படணும் என்று சொன்னால் அது அமெரிக்காவால தான் முடியும். அமெரிக்காவில அது ட்ரம்பால தான் அதை வேகப்படுத்தப்பட முடியும் என்று சொல்லி அந்த முதலாவது ஆட்சி காலத்தில் முதலாவது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டி போடும் பொழுது சொன்னால் இந்த இயற்கை தான் இன்றைக்கு ரொம்ப கொண்டு தெரிவு செய்யப்பட போகுது. அந்த இயற்கை கூடாகத்தான் இந்த ஒழுங்குகளை மாற்றப்பட போகுது. இலங்கை அரசியலும் அதில் முக்கியமான பாகம் வைக்க போறது. தமிழ் மக்களின் தீர்வை நோக்கிய பயணத்துக்கும் உந்து சக்தியா இருக்க போறது ட்ரம்ப் என்ற ஒரு வார்த்தையை பாவிச்சிருந்தனர். அதே நேரத்தில் இந்த ஜெனிவாவோ ஐநாவோலையோ நாங்கள் மிதக்கிறதுல பிரயோசனம் இல்லை என்றதை இடித்து உரைத்து கொண்டே இருக்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவைதான். நாங்கள் அதிக மேலதிகமாக அதை நம்பிக்கை ஊட்டி எங்களோட வளங்கள் முழுக்களையுமே அது கொட்டி 16 வருஷமாக நாங்கள் இலவு காத்த கிளியாக இன்றைக்கு இருக்கிறோம். அதை ஆரம்பத்திலே நான் இடித்துரைச்சிருக்கிறேன். இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரம்பின் முதலாவது ஆண்டு காலம்தான் 2009ஆம் ஆண்டு நாங்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுது. தமிழ் மக்களின் விடுதலையை நோக்கி பயணம் சீராக சிறப்பாக போய்கொண்டே இருக்கிறது. அந்த ஒழுங்கு நிலப்படுத்துகிறது. இந்த எங்களோட பூவோட அரசியலில் தமிழ் மக்களின் போராட்டத்தை நிலைநிறுத்தினது ட்ரம்ப் தான். ஏனென்றால் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் இலங்கையை கவனம் இல்லாம விடுற. அப்ப இந்த காலத்தில் தான் ரணில் மைத்திரி ஆட்சியும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் 99 வருஷ குத்தகைக்கு சீனா இலங்கை அரசாங்கம் சீனா காம்பாந்தோடைய கொடுத்திருக்கிறது. அதாவது முதலாவதாக இந்த சர்வதேச பூவோட அரசியல்ல அந்த களம், அதாவது அவைகளுக்கு சட்ட ரீதியான 99 வருஷம் குத்தகையோட மீட முடியாம துவங்குது. அதே தான் போர்ட் சிட்டியிலே பார்த்தீங்கன்னா ரணிலின் காலத்தில் மைத்திரி காலத்தில் ஈடுபட்டு கடைசியாக நிர்பந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கு சீனாடு தான் போனது. இந்த ரெண்டும் தான் எங்கட 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கட விடுதலை போராட்டத்தை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த 2 சக்திகள் தான். அந்த சக்தியை நகர்த்துறது பிதாமகன் யாரா இருக்கிறார் என்று சொன்னால் ட்ரம்ப் தான் அதுக்குள்ள இருக்கிறார். ட்ரம்ப் தான் இருக்கிறார் என்று கூறினீர்கள். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடரும் குறிப்பிட்டீர்கள். ஆனால் ஹம்பாந்தோட்டை துறைமுகம், அதே போன்று போர்ட் சிட்டி, அதாவது துறைமுகத்தின் பல முனையங்களை சீனா தன்வசப்படுத்தி இருக்கின்றது. இப்போது வெனிசுலாவின் நகர்வு என்பது அது எந்த அளவு தூரத்துக்கு சீனாவை திரட்டுவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
அந்த ரொம்ப ஆரம்பத்திலே இருந்தே எண்ணெயை பற்றியும் அந்த எண்ணெய் விடயங்களில அமெரிக்கா விட்ட தவறுகள், லிபியா யுத்தமாயிருக்கலாம், இல்ல ஈரான் யுத்தமாயிருக்கலாம், அங்க சிரியா யுத்தமாயிருக்கலாம், அங்க யுத்தத்துக்கு போனாலும் அந்த வளங்களை அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காண்டி பயன்படுத்தவில்லை, எடுக்கவில்லை என்ற ஒரு கோபமும் ஆதங்கமும் ஆரம்ப காலத்தில் இருந்தது. உண்மையின் தரிசனம் அந்த நிராஜ் டேவிட் கடந்த கிழமை வந்த பேட்டியில பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லி இருக்கிறார். ஏன்னு சொன்னால் முதல் ஒரு மனுஷனை பற்றி நாங்கள் ஆய்வு செய்யணும் சொல்லியிருக்கல, அவன் குணாம்சம் எப்படி இருக்கிறது, அவன் நோக்கம் எப்படி இருக்கிறது. அப்ப இந்த கடந்த காலத்தில் இவற்றை அறிக்கைகள் எப்படி இருந்தது பார்த்தால் எண்ணெய் வளம். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு இன்றைக்கு முக்கியமானது டாலருக்கு எதிராக சவால் விடும் பொழுது அது எந்த விதமான தயவு தாட்சண்யம் இல்லை என்ற வரலாறுகள் இன்றைக்கு கடந்த காலத்தில் இருக்கு. லிபியா கடாபியா இருக்கலாம், சாதாம் குசைனா இருக்கலாம். அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் தான் ஈரானும் வெனிசுலாவும் வந்து கொண்டு நிற்கிறது. அந்த வெனிசுலா என்றது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3வது உலக மகாயுத்தத்தை நோக்கி இன்றைக்கு ரம் நகர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அந்த 3வது உலக மகாயுத்தத்தை நோக்கி நகர்த்தப்படும் பொழுது அதுல முக்கியம் என்னன்னு சொன்னால் சட்டங்கள், ஒழுங்குகள் எல்லாமே நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு ஜெனிவா பற்றி நாம் கதைக்கிறோமா, ஐநா பற்றி கதைக்கிறோமா, ஐநாவோட தீர்மானங்களை பற்றி கதைக்கிறோமா? அப்ப இன்றைக்கு என்ன பிரச்சனை? ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு கட்டுப்பாடு ஒன்று கிடைக்க வேணும். அப்ப அது யுத்தத்தால் தான் கிடைக்கும். அப்ப யுத்தத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நிச்சயமாக சீனாவுக்கு ஒரு செக் பண்ற. சீனாவின் முக்கியமான இருப்பு அந்த எண்ணெய் வளம், எண்ணெய் தேவையா இருக்கிறது. அவர்களுக்கு எத்தனையோ விதமான, அதாவது 100 கோடிக்கு மேற்பட்ட சரத்தொகை இருக்கிறது, தொழிற்சாலைகள் இருக்கிறது, அந்த எண்ணெய் வளம் இருக்கிறது. அப்ப இந்த யுத்தத்தை, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை வச்சுக்கொண்டு ரஷ்யாட்ட மலிவு விலைகளையும் யுவானுக்களாலே வேண்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஈரானுக்குள்ளாரே மலிவு விலையில் வேண்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெனிசுலாவுக்குள்ளாரே வேண்டிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த யுத்த சூழ்நிலைகள் அவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த, இன்றைக்கு மறைமுகமாக இந்த யுத்தத்துக்குள்ளே பலனடைகிறது இன்றைக்கு சீனா தான். அந்த பலனை நிப்பாட்டணும்னு சொன்னால் இன்றைக்கு வெனிசுலாவில் தன்னுடைய நகர்வை செய்திருக்கிறார். இந்த வெனிசுலாவில் நகர்வு என்றது எண்ணெய்க்கு இல்லை, அதாவது எண்ணெயை தான் எடுக்கணும்ன்றதுக்கு இல்லை, நிச்சயமாக எண்ணெயை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி தான். அதான் நைஜீரியாவே, அடுத்தது நைஜீரியா எண்ணெய் உற்பத்தி பெரிய நாடு, அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு மேலே தாக்குதல் செய்கிறான்னு சொல்லிக்கொண்டு இன்னும் நைஜீரியாவையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறேன். ஒட்டு மொத்தமாக எண்ணெயை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு சீனாவை நோக்கி ஒரு பொருளாதார முற்றுகையை கொண்டு செய்ய போறேன். அப்ப பொருளாதார முற்றுகையில தான் வெளியால வரணும் என்று சொன்னால் சீனா தான் யுத்தத்தை துவக்க வேண்டியது, அதாவது 3வது உலக மகாயுத்தத்தை துவக்க வேண்டியது சீனாவுக்கு தான் அந்த கையை கொடுக்குறேன். இப்ப சீனாவுக்கு மேல் யுத்தம் திணிக்கப்படுமா, இல்ல சீனா இதுல வெளியால வர்றதுக்கு யுத்தம் செய்யுமான்ற ஒரு பார்வை இருக்குது. அப்ப சீனா வெளியால வரணும் என்று சொன்னா சீனாக்கு என்ன பாதை? அப்ப இலங்கை முக்கியமான இடத்துல இருக்குது. அந்த முக்கியமான இடத்துல இருக்கும் பொழுது அந்த முக்கியமான இந்து சமுத்திரத்துக்களால அதனுடைய ஏற்றுமதிகளும் அந்த இறக்குமதிக்குரிய பாதையாக கிட்டத்தட்ட 1/3 மேற்பட்ட அந்த கடல் போக்குவரத்தை இந்து சமுத்திரம் சீனாக்கிட்ட போய்கொண்டே இருக்கு. அப்ப அதுல முற்றிய போராட்டம் நடத்தும் பொழுது, அதாவது கிட்ட இருந்து போய் போராட்டம் நடத்துகிறார். இன்றைக்கு மிசைல் சிஸ்டம் வரும் பொழுது, சூப்பர்சோனிக்கல் வரும் பொழுது ஒரு தூர எல்லையில இருந்துதான் சில விடயங்களை பாதுகாப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல இலங்கை வந்திருக்கிறது. அதாவது 1வது ஆட்சி காலத்துல இலங்கையை கைவிடுற, அது கூட சீனாட்ட போகுது. 2வது ஆட்சி காலத்துல சீனாவிலிருந்து அதை எடுக்கிறதுக்காண்டி தன்னுடைய கூடுதலான போக்கை உருவாக்கி கொண்டு கூடுதலான செல்வாக்கை செலுத்தி கொண்டு இன்றைக்கு 10க்கு மேற்பட்ட ஹெலிகாப்டரையும் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தில இது எவ்வளவு முக்கியத்துவம் படுது. அதாவது 3வது உலக யுத்தத்தில இன்றைக்கு இந்த இலங்கையில் முக்கியமான வகிபாகம் நடக்குது. அந்த வகிபாகத்துக்கு சரியாக இன்றைக்கு அமெரிக்கா நகர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். அப்படியே உங்களுடைய கூற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையை மையப்படுத்தி சீனாவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறை அல்லது ஒரு உபாயத்தை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் வெகு விரைவாக நகர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே ட்ரம்ப கோமாளி என்றோம். எல்லாரும் பகுதி அவர் நோபல் பரிசுக்கு, சமாதான நோபல் பரிசுக்கு அலைஞ்சு கொண்டு திரிகிறார். அவர் நோபல் பரிசு யாரும் கொடுத்து விட்டால் அவர் சமாதானம் அடைஞ்சு விடுவார் என்ற ரீதியில பாக்குறோம். நோபல் பரிசுக்கு ஆசைப்படுறவன் என்னென்று ஒரு பாதுகாப்பு அமைச்சர், யுத்த அமைச்சர் மாத்துவன் யாரும் சிந்திச்சமோ, கேள்வி கேட்டமோ? என்னென்று சொன்னார், எங்களோட எல்லா பார்வையாளர், அதாவது நாங்கள் ஆங்கில ஊடகமா இருந்தாலும் தமிழ் ஊடகமா இருந்தாலும் ஆய்வுகள் எப்படின்னு சொன்னார், ஒரு கோமாளியா தான் ரொம்ப பார்க்கதோடைய அவர் ஒரு காரியம் தன்னுடைய அமெரிக்க நலனுக்காண்டி தான் ஒரு கோமாளியா நடிப்பார், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கதாநாயகன் நடிப்பார். அதாவது கதாநாயகன் நடிப்பார், வில்லன் பாத்திரம் இருப்பார், கொமெடி பாத்திரம் எடுப்பார். 3 பாத்திரத்தையும் எடுக்கிற ஒரு தனி கதாபாத்திரமா இருக்கிறார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஜெலன்ஸ்கியை பார்த்து எவ்வளவு மோசமாக தரக்குறைவாக
தாக்குதல் செய்த. ஆனா அதன் மூலம் ரஷ்ய மக்கள்கிட்ட அமெரிக்கா பற்றியும் தன்னை பற்றியும் ஒரு செல்வாக்கு உயர்த்தினர். நீங்கள் கூறுகின்ற அந்த விடயம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. இலங்கையை அவர் முக்கியமான ஒரு பகுதியை நோக்கி நகர்த்தி இருக்கின்றார். ஆனாலும் கூட இலங்கையை நகர்த்தி இருக்கிறார் என்றால் சீனாவை இலங்கைக்குள் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்த போகின்றாரா, அல்லது சீனாவின் நகர்வுகளை முழுமையாக முடக்கப் போகிறாரா, அல்லது சீனாவை வெளியேற்ற போகிறாரா? நிச்சயமாக சீனா வெளியேற்றுறதோ சீனா முடக்கிறதுன்றதை கடந்து ஒரு மூன்றாவது உலக யுத்தம் பெறும் பொழுது சீனாவின் பொருளாதார வளங்களுடைய பாதையை தடுக்கிறது நோக்கம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தை பழைய மன்னர் வரலாற்றில் பாத்தீங்கன்னா கோட்டையை முற்றுகையிடுறது. அப்ப முற்றுகையிடுறதுன்னா கோட்டைகளே வெளியாரையும் பெறையலாம், உள்ளுக்கும் போயிடலாம். அப்படியே பாரிய முற்றுகை, பொருளாதார ரீதியான முற்றுகை, எண்ணெய் வளங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எண்ணில அதாவது சீனா நாணயத்திலே வாங்க முடியாமல் இன்றைக்கு எண்ணெய் வளங்கள் முழுக்கலை இன்றைக்கு ரஷ்யாவை தவிர மற்ற எண்ணெய் வளங்கள் எவ்வளவையும் இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுது. இன்றைக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் நடந்த யுத்தம், மத்திய கிழக்கில் யுத்தத்தை நடத்தினது பிறகு ஒரு முழுமையாக மத்திய கிழக்கு எண்ணெய் வளங்களை ஈரானை தவிர மற்ற எண்ணெய் வளங்கள் அவ்வளவுமே அமெரிக்காக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருக்கு. இன்னொரு அற்புதமான கேள்வி ஒன்றும் கிட்ட கேட்க போறேன், மக்கள்கிட்ட கேட்க போறேன். ஒரு உலகத்தில் ஒரு யூத மக்களும் முஸ்லிம்களும் பரம எதிரி. அந்த பரம எதிரி ரெண்டையும் என்னென்று ட்ரம்ப் அமெரிக்கா கையாளுது. நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம், உலகத்தில் ஒரே ஒரு நாடுதான் கண்டு முக்கியமான எதிரிகளையும் நண்பர்களாக்கி தன்னுடைய அரசியல் நகர்த்தி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ட்ரம்ப் ஒரு சரியான நோக்கத்தை நோக்கி இதுக்குள்ள இன்னொரு உபகதையும் சொல்றேன். அமெரிக்காவுடைய அடையாளமே ஈகிள், கழுகு ஒரு கட்டத்தில் தன்னுடைய பலவீனமான நிலை என்று வரும் பொழுது தன்னுடைய பறக்க முடியாது, வேட்டையாட முடியாது, வேட்டையாடின விலங்கை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, தன்னை பற்றி மற்ற விலங்குகள் எப்படி பார்க்கிற ஒரு நிலை வரும் பொழுது தன்னுடைய இறகுகளை பிடுங்குமா, தன்னுடைய இறகுகளை பிடுங்கி தன்னுடைய அலகுகளை உடைச்சு கால் நகங்களை உடைச்சு புதிய வளரும் பொழுது புதிய பலமாக வருமா வெளியார். அதுல ஈகளை பற்றி சொல்லப்படுற விடயங்கள். அந்த ஈகளின் அடையாளமாக இருந்த அமெரிக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ட்ரம்பின் பொருளாதார தடைகள், இன்றைக்கு அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேணும் என்றது காண்டி வரிகளுக்கூடாக நண்பன் எதிரி எல்லாரையுமே ஒரு கட்டத்தில் வச்சுக்கொண்டு ஒரே ஒரு நோக்கம் அமெரிக்காவின் கஜானாவை நிரப்புறதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த அடிப்படையில் செய்யும் பொழுதுதான் இல்லை என்னால் பாய முடியும் என்று தான் ஈரானுக்கு இல்லாத B-12 குண்டு விமானத்துக்கு ஊடாக பங்கர் பாஷா தாக்கி ஒரு தாக்கல் செய்கிறேன். அதை கடந்து ஒரு வெனிசுலாவில் தாக்குதல் செய்யப்பட்டது. இன்றைக்கு பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் ட்ரம்ப் எப்படிப்பட்டவர், எப்படியான முடிவு எடுப்பார், அந்த முடிவு எடுக்கக்கூடிய வல்லமையிலே அவருடைய ராணுவம் கட்டமைக்கப்பட்டிருந்ததை மீண்டும் இடித்து உரைத்திருக்கிறபடியத்தான் பார்க்கலாம். அது சமகாலத்தில் இன்றைக்கு $1 ரில்லியன் அதில் பாதுகாப்பு செய்யப்பட்டு கொண்டு பாதுகாப்பு செலவீனங்கள் இன்றைக்கு 50% என்ன ஒரு 500 பில்லியன் இன்றைக்கு பாதுகாப்புக்கு செலவிடப்படுறோம். அப்ப இந்த 1.5 ரில்லியனை வச்சுக்கொண்டு இந்த அமெரிக்கா சும்மா இருக்க போதா, இல்ல எக்ஸிபிஷன் நடத்த போதா? அப்ப யுத்தத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது, ஒழுங்கை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஒழுங்கு மாற்றப்படும் பொழுதுதான் இலங்கைக்குள்ள இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அழிவுகள் நிச்சயமா தென்னிலங்கையை தான் பாதிக்கும். அம்பாந்தோட்டையில சீனா துறைமுகம் இருக்குது. அப்ப சீனா தாக்கப்படும், அந்த அம்பாந்தோட்ட துறைமுகத்தை நடங்கி தென்னிலங்கை தாக்கப்படும். அது கொழும்புல பாத்தீங்கன்னா போர்ட் சிட்டி சீனாவால் உருவாக்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தின முக்கியமான கட்டுப்பாடுகள் முழுக்க சீனா இருக்கிறது. அப்ப கொழும்பும் தாக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது 3வது உலக யுத்தத்தில். அப்ப இப்படியான இடங்கள் இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பான பிரதேசமாக வடமாகாணம் மாறும் என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த சூழ்நிலைக்குள்ள அகப்படாமல் வடமாகாணம் தப்பி பிழைக்கக்கூடிய சாத்தியக்கூடு இருக்கு. வடக்கு கிழக்கண்டு எடுப்பதா அல்லது வடமாகாணம் என்று எடுக்கலாம்? ஏனென்றால் கிழக்கண்டேக்குள்ள திருவோணமலை இருக்கிறது, திருவோணமலை ராணுவ மையமா இருக்கிறது, அது தாக்குதல் மையமா இருக்கிறது. ஆனா வடமாகாணம் அந்த இடத்துல இந்த தாக்குதல் மையமாகவும் முக்கியத்துவமான ராணுவ தளங்கள் இல்லாதபடியால் வடமாகாணம் ஓரளவு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நான் பார்க்கிறேன் என்னுடைய அவதானத்துக்குள்ள. அதாவது இப்போது பலாலி விமான நிலையத்தையும் ஆங்காங்கே அமெரிக்க விமானங்கள் மற்றும் அமெரிக்க ராணுவ நிபுணர்கள் உன்னிப்பாக அவதானிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அல்லவா? திருகோணமலை எவ்வளவு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கின்றதோ அதே போன்று பலாலியையும் அவர்கள் வளமைக்கு மாறாக அவர்களுடைய கழுகு பார்வைக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? இலங்கையை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு பிரதேசத்துக்குள்ள போய் ஒரு பிரதேசத்தை விட்டுட்டு பாகுபாடு காற்றம் இல்லாமல் முழு இலங்கையிலே தாங்கள் விரும்பின இடத்துல போகலாம், விரும்பின இடத்தை இதையும் செய்யலாம். அதை கேள்வி கேட்கிற ஆக்கள் இல்லை என்று எவருமே இல்லை என்றதை தான் இந்த அமெரிக்கா செயல்பாடு நடந்திருக்கு. நான் கடந்த ஊடகத்தில் சொல்லியிருந்தேன், இலங்கையில ஒரு பலவீனமான தலைமை இருக்குதுன்னு சொல்லி.
அந்த அன்வா தலைமை எங்களோட இனத்தின் விடுதலையை நோக்கிய பயணத்துக்கு நிச்சயமா ஜேவிபி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற தேவை என்றதுல என்னுடைய மாற்று கருத்து இல்லை. அது நிச்சயமா தேவை. ஆனா ஒரு சர்வதேச அரசியலை கையாளும் பொழுது இன்றைக்கு ஒரு பலவீனமான நிலையில் தான் இன்றைக்கு அன்வா திசாநாயக்க அரசாங்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் 2009ஆம் ஆண்டில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், இலங்கை 2 தோணியில கால் வச்சது 3வது தோணியில கால் வைக்குது. 2 தோணியில கால் வச்சாலே ரொம்ப ஒரு அவலமான நிலை என்று தமிழ்ல ஆக்கள் சொல்லிவில்லை. அதனால 3வது தோணியிலே கால் வச்சிருக்கு. அப்ப 3வது தோணியிலே கால் வைக்கும் பொழுது சிங்கள தேசம் எவ்வளவு சிதைவடையும் என்று கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சிதைவை நோக்கி நகர்த்தி கொண்டு அன்வா திசாநாயக்க வேற வழி இல்லை. இந்த அன்வா திசாநாயக்காவுக்கு மேற்குலகத்தையோ இந்தியாவோ விரட்டுப்பட்டு கொண்டிருந்தா கோதபாயா நிலை தான் தரும். இந்த ஈரானுக்கு நடக்கிற நிலை தான் தரும். அப்ப ஈரான் நிலையை தக்க வைக்கிற ஈரான் நிலை இலங்கைக்கு வர முடியாம இருக்கிறதுக்கும் கோதபாயான நிலையில இலங்கை அரசாங்கம் தக்கணும்னு சொன்னார். சித்தாந்தத்தை விட, அதாவது ஆயுத போராட்டத்தை அடைய முடியாத இந்த ஜனநாயக போராட்டத்தை கிடந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு அன்வா திசாநாயக்காவுக்கு வேற ஒரு வழி இல்லை. அந்த வேற வழி இல்லாத அந்த இறுக்கத்துக்கு இல்லை, அந்த நோக்குகளை கொண்டே விட்டது என்று சொன்னால் எங்களை ஆயுத போராட்டத்தில் விளைவுகளும் அந்த சம்பவங்களும் தான் இந்த காரணம். நீங்கள் இப்போது சீனா தொடர்பில் பல துல்லியமான விடயங்களை கூறினீர்கள். ஆனால் வழமைக்கு மாறாக அல்லது கடந்த காலங்களோடு இருந்த நட்புக்கு எதிராக இந்தியா மீது அமெரிக்காவின் சீற்றம் அதிகரித்திருக்கின்றது. 500% வரி இன்று வரைக்கும் உயர்ந்திருக்கின்றது. 50% வரியிலிருந்து 500% மாறி இருக்கின்றது. ட்ரம்ப் தொடர்ச்சியாக கடுமையான கருத்துக்களை கூறி வருகிறார் இந்தியா தொடர்பில். கடந்த டிசம்பர் மாத இறுதியில் 8 முறை நரேந்திர மோடி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போதும் அது தொடர்பில் அவர் பதிலளிக்கவில்லை. இப்போது கிட்டத்தட்ட சொல்ல போனால் மறைமுகமான யுத்தம் அல்ல, நேரடியான ஒரு ராஜதந்திர முருகலுக்குள் அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையில் வந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? 2 விஷயம். நீங்கள் 3வது உலக யுத்தம் நடக்கிறத நோக்கி பயணிக்கும் பொழுது சில சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது. உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா சீனாவோட இணையக்கூடாது. ரஷ்யா, சீனா, வடகொரியா 3 இணைந்தால் அமெரிக்காவுக்கோ மேற்குலகத்துக்கோ காத்திரமான சவாலாக இருக்கும். சின்னதை அந்த யுத்தங்களை சின்னதை வெல்ல முடியாத சூழ்நிலையெல்லாம் உருவாக்கலாம். அப்ப நிச்சயமாக ரஷ்யா தன்னுடைய பக்கத்துக்கு எடுக்கிறது தான் ட்ரம்பின் நோக்கம், அமெரிக்காவின் கொள்கை வகுப்பாளர் நோக்கம். அதை ட்ரம்ப் சிறப்பட செய்து கொண்டிருக்கிறார். அதால் தான் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு அமெரிக்கா ஓரளவுக்கு ஒரு நியாயபூர்வமாக தர்க்க ரீதியாக என்னென்ன ரஷ்யாவுக்குரிய பிரச்சனையா இருக்கிறதோ பிரச்சனைக்கு தீர்வுக்கு கூடாக சில விட்டு கொடுப்போட கொடுக்க சொல்லி இருந்தது. பிடிச்ச பகுதி உனக்கண்டு சொல்லியும் பிடிக்காத பகுதி கூடி உனக்கண்டு சொல்லி கொடுக்கும் பொழுது கூடி பூட்டின் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் அதுல அமெரிக்கா தலையிடாமல் இருக்கிறது என்று சொன்னார். ஒரு எலர்ஜியை கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னார், 2 சேவர்கள் சண்டை பிடிக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை பிடிச்சு ஒரு கட்டத்தில் 2 பேரும் கழுத்தை வச்சு கொண்டே இருப்பேன். அந்த நிலை வரும் மட்டும் இதுக்கு தீர்வு இல்லாத மாய்த்தான் இன்றைக்கு ட்ரம்பின் தலையீடு இருக்கிறது. அதை நோக்கி தான் பூட்டின் நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இது வெகு சீக்கிரம் முடிய வேணும் என்றுதான் அமெரிக்காவின் விருப்பம். அதை நோக்கி தான் நகர்த்தப்படுகிறது. இருக்கிற கிரீன்லேண்டை பற்றி நான் சொல்லி பிடிச்சி போட்டு போறேன். எப்படின்னு சொன்னால், கிரீன்லேண்ட்ன்றது அமெரிக்கா விரும்பினால் அடைஞ்சே தீரும். பாதுகாப்பு காரணத்துக்காண்டியும் பொருளாதார காலத்துக்கும் அதையும் அடையும். அது மேற்குலகம் நேட்டோ அணிகள் டென்மார்க்கோ அதோட எதிர்த்து நிற்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அவர்களோட சமரசம் செய்து இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இந்த நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்குள்ள முரண் என்று சொல்றது ஒரு குறுகிய காலம் நடக்கிற பிரச்சனையோடைய அமெரிக்கா சீனாவோட யுத்தம் செய்யும் பொழுது 2 அணிதான் இருக்கும். ஒன்று சீனாவுக்கு சார்பான அணி, அடுத்த சீனாவுக்கு எதிரான அணி. அந்த அணிகள் வரும் பொழுது நீங்கள் கேட்ட இந்த இந்திய பிரச்சனையும் பெறுவோம். இந்த இந்தியா பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானோட, அதாவது பைடன் காலத்தில் பாகிஸ்தானோட உறவுகளை கட் பண்ணிக்கொண்டு உதவியை கட் பண்ணிக்கொண்டு முழுமையாக அமெரிக்கா இந்தியாவுடன் நின்றது. இன்றைக்கு ட்ரம்ப் காட்சி மாறுது. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல பாகிஸ்தான் சீனாவோட போகுது. அப்ப ஈரான், பாகிஸ்தான், சீனாவோட அச்சாண்டியில் வரும் பொழுது அந்த நடுவில் உள்ள பாகிஸ்தானோட நிற்கிறது மூலம் அதை உடைக்கிறார். அதே தான் பங்களாதேஷும் அதே மாதிரியான நிலையெல்லாம் பெறுகிறது. ஏன்னா இந்தியாவின் ஆளுமை குறைபாடு பக்கத்து நாடுகளை கட்டுப்படுத்த முடியாத நேரத்தில் அது சீனாட்ட போக பார்க்குது. நேபாளம் சீனாட்ட போயிருந்தது. அப்போ அதை மீட்டெடுக்க வேணும். அதை மீட்டெடுக்கும் பொழுது அது இந்தியாவுக்கு ஒரு முரணாக இருக்கிற மாதிரி பார்வை இருக்கும். இந்தியாவுக்கு முரணான சில நகர்வுகள் நடக்கும். ஆனால் இந்தியாவுக்கு முரணான செயற்பாடை அமெரிக்கா நீண்ட கால அடிப்படையில் செய்ய போறதும் இல்லை. அதே மாதிரி இலங்கையை பொறுத்தளவில் இலங்கை இந்தியா சரியான கையாளவில்லை. இலங்கையை இந்தியா முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரையில்லை. மில்லியன் டாலர்களை கொடுத்தும் இலங்கையில காத்திரமான ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை. இலங்கை சீனாட்ட போறதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த இடத்துல ட்ரம்ப் நேரடியாக தலையிட்டு இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர. அப்ப கட்டுப்பாட்டு கொண்டு வரும் பொழுது இந்தியாவின் நலனும் இவற்றின் நலனும்
ஓரளவுக்கு மொட்டி மோதப்படும். ஆனா அந்த மோதல்ன்றது யுத்தமாக போறதில்லை, முழுமையா போறதில்லை. அப்ப இதுகளுக்கெல்லாம் தீர்வு எப்படியான்னு சொன்னால், சீனாவோட யுத்தம் நடக்கும் பொழுது இந்தியா அமெரிக்கா ஒரு அடியில நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அது இந்தியாவுக்கும் தேவை, அமெரிக்காவுக்கும் தேவை. அப்ப இது முக்கியமான இந்தியாவின் கூட்டாளிய அமெரிக்கா முழுமையா கைவிட போறதில்லை. ஆனா இன்றைக்கு அந்த 3வது உலக யுத்தம் வருமட்டும் இந்த முரண் இருக்கிறது. ஏனென்றால் அது காரணம் இந்தியா இலங்கையில சரியா தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் எடுக்கவில்லை. அதாவது தொடர்ந்தும் சீனா தன்னுடைய செல்வாக்கை செலுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இயற்கை அர்த்தத்துக்கு பிறகு இந்தியா வந்தது, அமெரிக்கா வந்தது. ஆனா அமெரிக்கா முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை இலங்கையை கொண்டு வந்த நம்பிக்கை வந்த பிறகு சீனா வந்தது, பேசாம டக்குன்னு போயிட்டு. ஏண்டா அது இதை எப்படி கையாளணும்னு சொல்லி காட்டு அந்த காலத்துக்காண்டி காத்திருக்குது. இந்த இடத்துல அமெரிக்காவின் கையில் அங்கே ஓங்கி இருக்குது. இந்த ஓங்க தொடர்ந்து தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி கொண்டுதான் 3வது உலக யுத்தம் மட்டும் நடக்க போகுது. 3வது யுத்தம் நடக்க மட்டும் இலங்கையை முழுமையாக சீனா இந்த கட்டுப்பாட்டுகளை அமெரிக்கா போக விடாது. அப்ப இந்த இடத்துல தான் இலங்கை முழுக்கலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வருது. அதாவது பலாலி மாத்திரம் இல்லை, அம்பாந்தோட்டையிலிருந்து அன்றாபுரத்திலிருந்து எல்லா இடத்திலையும் தன்னுடைய விமானங்களை இறக்குது, எந்த கட்டுப்பாடும் இல்லாமல். என்றால் அது மேலதிகமாக நீங்கள் பலாலிகளை வராட்டால் உதாரணத்துக்கு சிங்கள மக்கள்கிட்ட பின்ன இவே தமிழ் மக்கள்கிட்ட போயில் எங்கிட்ட தான் வரின்னு ஒரு முரண் வரும். எல்லா விதத்திலையும் இந்த ராஜதந்திரம் இருக்கும். கிட்டத்தட்ட அமெரிக்க தூதர் காத்திரமான செயல்களை செய்து கொடுத்தான் அவன் மேட்டராகி போறான். ஜனவரியில போறோம், ஜனவரி தைப்பொங்கல் மட்டும் நின்றுட்டு போறான்டா யோசிச்சு பாருங்க. அவ இன்றைக்கு அவ இருந்த காலத்துல தான் அரகலிய போராட்டம், இந்த ஆட்சி மாற்றம் வந்தது. அதே அன்றாசியநாயக்கா ஜனாதிபதி வேட்பாளர் நிற்கும் பொழுது அமெரிக்கா கூப்பிட்டு, கனடா கூப்பிட்டு மறைமுகமான ஒப்புதல் வாங்கிவிட்டு தான் அவர் இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் நிற்க வச்சு வெளில வச்சு கிடக்கிறது. இப்படித்தான் எங்களுடைய அரசியல் போய்கொண்டே இருக்கு. நீங்கள் இப்போது 2 முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டீர்கள். கிரீன்லாந்தை அமெரிக்கா பெற வேண்டும் அல்லது அமெரிக்க ஆளுகைக்குள் வர வேண்டும் என்று அமெரிக்கா ஆசைப்பட்டால் அதற்கு டென்மார்க்கோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ எந்த ஒரு எதிர்ப்பையும் வெளியிடாது, அதனை அமெரிக்கா அடைந்தே தீரும் என்று. அதே ஒரு மனநிலையை மறைமுகமாக இலங்கையிலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படியான ஒரு நிலை வருமாக இருந்தால் இந்தியாவும் அங்கு எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டுவதற்கு வாய்ப்பில்லை. நிச்சயமாக என்னன்னு சொன்னால், யூரோப்பிலே ஒரு பிராந்திய வல்லரசாக என்னவே முழுமையா வளர இல்லை. அது முழுமையாக பிரிட்டனும் சரி மற்ற நாடுகளும் சரி அமெரிக்காவுக்கு பின்னால்தான் போய்கொண்டே இருக்கிறான். முழுமையாக அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ற பக்குவத்தில்தான் கடைசியா போக வேண்டிய இருக்கிறேன். அவையில் தங்களோட பாதுகாப்பை தக்க வைக்கணும் என்று சொன்னால் அமெரிக்கா தேவை. அதாவது 2வது உலக யுத்தத்தில் கூடி அமெரிக்கா கொண்டு இழுத்து விட்டது இந்த பிரிட்டன் தான், யூரோப்பிய நாடுகள் தான். அதே மாதிரி ஆனா இந்தியான்றது வேறு. இந்தியா ஒரு தனித்துவமான நாடா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தனித்துவமான நாடுகளை என்ன பிரச்சனைன்னா அவையின் நீண்டகால அடிப்படையில தன்னுடைய பங்காளியா தான் இந்தியா பார்க்க விரும்பினேன். ஏனென்றால் அதுக்கு இந்தியாவுக்கு ஒரு பாதகமான அம்சம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தால இந்தியா எடுக்கிற நிலப்பாடு, அந்த நிலப்பாட்டு கூடாக ரஷ்யாவின் பொருளாதாரம் வளர்றதுன்றபடியால் ரொம்ப கோபமா இருக்கிறார். ஏனென்றால் ரம்பையான 1வது நிகழ்வு இந்த ரஷ்யா உக்ரைன் நிப்பாட்ட வேணும். ரஷ்யா உக்ரைன் நிப்பாட்டினா தான் சீனாவை நோக்கிய பார்வையை கொண்டு போகலாம். அப்ப சீனா நோக்கிய பார்வைக்கு தடையா இருக்கிறது உக்ரைன் ரஷ்யா யுத்தம். அந்த ரஷ்யா யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு என்ன வாங்கி கொண்டு இருக்கிறார், ரஷ்யாவை என்ன பயன்படுத்துற கோபத்தில் தான் அவர் வெளிப்பாடா இருக்கிறார். ஒரு வசனத்தை சொல்லுவேன், என்னுடைய மோடி நண்பன், ஆனா மோடியின் செயல்பாடு எனக்கு கஷ்டமா கிடக்குதுன்னு சொல்லிக்கணும். அப்ப இந்த நிலை முடிவு வரணும்னு சொன்னார் 3வது உலக யுத்தத்தில் பாருங்க என்ன 2 அணி நீ எங்க நிற்க போற. அந்த இடத்துல அன்றாசியனுக்காக ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும், நீங்க சீனாவின் பக்கம் நிற்க போறீங்களோ மேற்குலகத்தின் பக்கம் நிற்க போறீங்களோ. அப்ப சீனாவின் பக்கம் நின்றால் இலங்கை அடிவையும் சந்திக்கும், இலங்கை உடைவையும் சந்திக்கும். ஆனால் மேற்குலகத்தின் பக்கம் நின்று விட்டால் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சவால் ஒன்று உருவாகும், தமிழ் மக்களுக்கு ஒரு சவால் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தமிழ் மக்கள் இப்படி அதை கையாள போயின. ஏன்னா சீனாவின் பக்கம் நின்றா நாங்கள் அரசியலை இலவா செய்யலாம். ஆனால் அமெரிக்கா அன்றாசியநாயக்கா மேற்குலகத்துக்கும் இந்தியாவில் நிற்கும் பொழுது எங்களுக்கு சவால் வருது. அந்த சீனாவோட நிற்கும் பொழுது கிடைக்கிற தீர்வை விட, அதாவது இலங்கையை உடைக்கிறதை விட இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு இலங்கைக்கு ஒரு தீர்வை கொண்டது அமுல்படுத்துறது ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். அந்த இடத்துல நாங்கள் உச்சமாக இதை அடையணும் என்ற தெளிவு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேணும். அந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்குதோ இல்லாட்டா இதை பெரிய தமிழினத்தை பெரிய சிந்திக்கிற வேண்டிய இருக்குதோன்னு கேட்டால் அது கேள்விக்குறியா தான் இருக்குது. அங்கதான் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. இது எப்படி கையாள போறோம்? அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தால் அன்றாசியநாயக்கான முடிவுதான் தமிழ் மக்களின் தீர்வுகளும் கிடக்கு. கிட்டத்தட்ட அனுரோமர திசநாயக்க முடிவெடுத்து விட்டார் தானே, எல்லோரும் இலங்கையர்கள் தீர்வு என்பது இல்லை என்று. இல்ல அது இல்லை, அது சும்மா சாதாரணமா எடுக்கலாம். இல்ல அன்றாசியநாயக்காண்டு எடுக்கிற முடிவுகளும்
சர்வதேச ஒழுங்குகளும் கையாள வேண்டும். அவர் தனி எடுக்கல. ஆனால் ஒரு சீனாவோட போகும் பொழுது இலகுவாக மோசமாக தென்னிலங்கை மோசமாக அழிக்கப்படும், அது உடைக்கப்படும், பிரிக்கப்படும். அமெரிக்கா ஒருவேளை இலங்கைக்குள் வளமைக்கு மாறாக அதிக அளவில் தன்னுடைய ஊடுருவல் அல்லது தன்னுடைய நிலைநிறுத்தலை அதிகரிக்கின்ற போது படைத்துறை ரீதியாக இந்தியா ஏதாவது அழுத்தம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? இந்திய ராணுவ தளபதி ஒருவர் இலங்கை வந்திருக்கின்றார். ஓரளவுக்கு ஏண்டாங்க இது இந்த போக்கு எப்படி இருக்கிறது இந்தியாவில் கொள்ளுவப்பாடு தெரியும். அதாவது எந்த விதமான தடை வந்தாலும் உடைக்கக்கூடிய வல்லமை அமெரிக்காட்ட இருக்கும் தெரியும். அப்ப அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு அவர் பின்னால போறதை தவிர வேற வழி இல்லை. சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனா இறுதி முடிவெடுக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு பின்னால் தான் இன்றைக்கும் இந்தியா நிற்கக்கூடிய சூழ்நிலை நான் இருக்கு. ஏன்னு சொன்னா அதை கடந்து அதை தன்னை நிலைநாட்டவில்லை, நிலைநிறுத்தவில்லை. ஏனென்றால் நேபாளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரவில்லை, இருந்த பங்களாதேசை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரவில்லை. அப்ப அப்படியா நிலையில என்னென்று இலங்கையில பொறுப்பை அமெரிக்கா இந்தியாட்ட கொடுக்கும். அதாவது இந்தியா மேவி அந்த கையை எடுக்கிறார். அப்ப என்னவென்னம், அதாவது அமெரிக்க ராணுவ ரீதியான தலையீடுகள், ராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள், ராணுவ ரீதியான விடயங்கள் எல்லாம் இலங்கைக்கு வேகமாக நடக்கும். ஏனென்றால் வேகமாக நாங்கள் 3வது யுத்தத்தை போய் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இந்த யுத்த அமைச்சு, அதான் பாதுகாப்பு அமைச்சு, யுத்த அமைச்சு வரையிலே நாங்கள் யோசிச்சிருக்கணும். ஆனா நாங்கள் யுத்த அமைச்சு கொண்டு வரும்பொழுது கூடி நாங்கள் நோபல் பரிசு பெரிய கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஏனென்றா முதல் ரம்ப புரியுங்கள், ரம்பின நோக்கத்தை புரியுங்கள். அதே நேரத்தில் இழந்த செல்வாக்க மீள அடையணும் என்று சொன்னால் வேகமா அமெரிக்கா தன்னை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வருடம் ஒரு காத்திரமான வருடமாக தான் அமையும். அந்த காத்திரமான வருடத்தில் எங்களோட உறவுகளை கவனமாக ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் அலசி ஆராயுங்கள். பயப்பட தேவையில்லை. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் எதிரக்கூடிய அனுபவம் எங்கட மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நாங்கள் பெரிய ஒரு யுத்த காலத்தை நாங்கள் சந்திச்சு நாங்கள் பங்கருக்குள்ளே வாழ்க்கை நடத்தினாங்கள். அதால் எங்களுக்கு இது ஒரு சாதாரண விடயம். ஆனால் இது எப்படி கையாளணும்ன்றத அறிவு தெளிவு இருக்க வேணும். இதுக்குள்ளால் இனத்தின் விடுதலை இருக்குது. அப்ப விடுதலை நோக்கிய பயணம், பார்வை, சிந்தனை, கருத்தரங்கள் நடத்தப்பட வேணும். இது எப்படி கையாளும், இந்த உலக ஒழுங்கு எப்படி கையாளும். ஆனா நாங்கள் இந்த அந்த நிலையில அரசியல்வாதிகள் இல்லை. உங்களுக்கு தயவா சொல்லிக்கொண்டு அரசியல்வாதிகள் கையை விடுங்கள். அரசியல்வாதிகள் ஒன்றுமே இல்லை, அரசியல்வாதிகள் ஒன்றுமே இல்லை. உங்களிட கிடக்கு. நீங்க அறிவுபூர்வமா சிந்தியுங்கள், அறிவுபூர்வமா இந்த உலக ஒழுங்குகளை பாருங்கள். அது கூடாக நீங்கள் ஒரு விதமான கட்டமைப்பை உருவாக்குங்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்திய ராணுவ தளபதி வந்து சென்றிருக்கின்றார். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக இலங்கையை நோக்கி இந்தியாவின் படைத்தரப்புகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போது உங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கால பகுதியில் இந்திய கடற்படையின் உதவி கடற்படை தளபதி பாதுகாப்பு செயலாளரை சந்தித்திருக்கின்றார். இந்தியாவின் சார்பில் படைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தளபதிகள் இலங்கைக்குள் வருகிறார்கள். ஏதோ ஒரு விடயத்தை அறிந்து விட்டார்களா? ஏதோ ஒரு விடயத்தை அறிந்த பின்னர் கடமைக்காக வருகிறார்கள். இந்த மென் அழுத்தத்தால் இலங்கையில தொடர்ந்து இந்தியா கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த மென் அழுத்தம் என்றது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளருக்கு பழகி போனதும் அதை கடந்து போக தன்மை இருக்கிறது. இன்றைக்குமே இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கம் உள்ள இந்த ஆட்சியாளருக்கு, அதாவது அனுரசேனாக்கா இருக்கலாம், ரணிலா இருக்கலாம், மைத்திரியா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சா கூடிய உரைக்கக்கூடியதாக இந்தியா ஒன்றுமே செயல்படவில்லை. இந்தியா தொடர்ந்து கேட்டது காசை கொடுத்து கொண்டு போய் இருக்கிற ஒரு தகப்பனாகத்தான் இருந்திருக்கிறார், தாயாக இருந்திருக்கிறார். அது சிங்கள தேசத்துக்கு வேலை செய்ய போறது இல்லை. இன்றைக்கு ரம்பாரர், இன்றைக்கு உலகத்தில் செய்கிற முறையில பார்த்தீங்கன்னா கொடுக்கிறார், அடிக்கிறார், எடுக்கிறார். அது எல்லாம் பேரம் பேசுற. நான் ஒன்று தரணும்னு சொன்னா நீ எனக்கு என்ன தாரான்னு தான் கேட்கிறேன். அதான் அவற்றை அடிப்படை சித்தாந்தம். அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு உதவி செய்தால் அமெரிக்காவுக்கும் கூட நாட்டிலிருந்து நலன், அந்த நலனை நோக்கி தான் அவர் பயணிச்சு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு சென்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்துல முக்கியமான சண்டை நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. இலங்கையை நோக்கி, இலங்கையில சுற்றுவட்டத்தில், இலங்கை கடற்பரப்பில் நிச்சயமாக இந்து சமுத்திரத்தை, என்றால் ஒரு காரணத்தை சொல்லி இந்து சமுத்திரம் சர்வதேச அரசியலின் யுத்த களமா மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றப்பட்டதுல வெளிப்பாடு தான். அந்த வெளிப்பாட்டுக்கு தான் அந்த இடத்துல தான் ஒரு தொடர்ந்து ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்துலையும் இலங்கை அந்த அமைவிடம் பலமா சாபமா. எங்களுக்கு எங்களோட போராட்டம் எவ்வளவு மௌனிக்கப்பட்டதுக்கும் இன்றைக்கு அந்த எங்களோட லக்கை அடையாமல் இருந்தது காரணம் இலங்கை அந்த இருந்த இடம் தான் எங்களுக்கு காரணம். ஆனா அந்த இடத்தை மாற்றி எங்களோட தலைவற்ற திட்டமிடல் கூடாகவும் தீர்க்க தரிசனத்து கூட மாற்றி இன்றைக்கு இலங்கை இருக்கிற இடம் ஒரு சாபமா மாற்றியாச்சு. அப்ப சாபமா மாற்றினது அடையாளம் தான் இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த வரத்தை சாபமாக்கியாச்சு. சாபத்தை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் தமிழ் மக்களுக்குரிய விடுதலை என்றது அதுக்குள்ள கிடைக்குது என்று நான் பார்க்கிறேன்.
ஊடார்ப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான தகவல்கள் வருட ஆரம்பத்தில் வருகை தந்திருக்கின்றீர்கள். அதுவும் குறிப்பாக கடந்த காலங்களில் நீங்கள் கூறிய பல நிதர்சனமான கருத்துக்கள் கால நீட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதிலும் குறிப்பாக சில விடயங்களை ஆணித்தரமாக எந்த ஒரு மழுப்பலோ அல்லது எந்த ஒரு மாற்று நிலைப்பாடோ இல்லாமல் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் பெறுமதியான கருத்துக்களாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படும் என்கின்ற நம்பிக்கையில் ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழது, வணக்கம் ஊடறுப்பு நிகழ்ச்சிக்கு நன்றி. நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.